வின்செந்தியர்கள் ஏழைகளின் உருவில் துயருறும் இயேசுவை காண்கிறார்கள் என கையேடு பகருகிறது. ஆகவே நோயாளிகள் முதியோர்களை சந்திப்பது, ஆற்றுப்படுத்துவது, தேவையான உதவியை தேவையான நேரத்தில் உதவுவது என்பது ஒவ்வொரு வின்செந்தியர்களின் அதி உன்னதமான பணியென்றால் மிகையாகாது. வின்செந்தியர்கள் ஏழைகளுக்கு செய்யும் உதவி கிறிஸ்துவுக்குத்தான் செய்கிறோம் என்ற எண்ணம் உள்ளத்தாலும் நினைவாலும் இருத்தல் வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் உண்மையிலே ஏழைகளை சந்திக்கின்ற போது கிறிஸ்துவை சந்திக்கின்றோம் என்ற உள்ளுணர்வு ஏற்படும். சந்திப்பின் மூலமே பசியாய், தாகமாய், அந்நியனாய், ஆடையின்றி, நோயுற்று, சிறைப்பட்டு இருக்கின்ற இயேசுவை காண முடியும். தக்க நேரத்தில் உதவ முடியும் என்பதை இந்த குறு நாடகத்தில் காண்போம். நிறைவான வாழ்வையே மண்ணகத்தில் பொழிவது, கொடுத்தாலும் குறையாது பொங்கி வழிவது, தன்னை முழுவதும் தியாகமாய் தருவது, தன்னை முழுவதும் தியாகமாய் தருவது என்றும் கடவுள் பிள்ளைகளாய் நம்மை இணைப்பது அன்பு, 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 அன்பு. சிஸ்டர், வார கூட்டத்துல பேசினோம்ல, நாம 2 பேரும் நம்ம சுவிகார குடும்பம் சுந்தரி வீட்டுக்கு போவோமா? ஓகே, போவோம். கொஞ்சம் பொறு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மளிகை சாமான்கள் எடுத்து வரேன். சரி சிஸ்டர், எடுத்துட்டு வாங்க. போகலாமா அக்கா? சுந்தரிக்கு சுகமில்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன செய்தாம்? தெரியல, போய் பார்ப்போம். போன வாரம் இஞ்ஞாசியம்மாள பார்த்தோம். அதுக்கு பிறகு பாத்தியா எப்படி இருக்கா? எனக்கு பக்கத்து வீடு தானே, தினமும் அப்ப பார்ப்பேன். இப்போ நல்லா இருக்கா. அவ பிள்ளைங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாங்களா? நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா ஸ்கூலுக்கு போறாங்க, நல்லா படிக்காங்க. அவ வீட்டுக்காரன் அப்பப்ப 2 ஆளா இருப்பானே குடிச்சிட்டு. அதெல்லாம் நம்ம போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்த பிறகு நல்ல புருஷனா இருக்கான். ரொம்ப நல்லது. அக்கா, இதோ சுந்தரி வீடு. வாங்க சிஸ்டர். சுந்தரி, எப்படி இருக்க? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா படிக்காங்களா? நாங்க எல்லாரும் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கோம். கடவுள் புண்ணியம்னு சொல்லு. ஆமா, உனக்கு முட்டுவலி எப்படி இருக்கு? நீங்க கொடுத்த தைலத்தை தேய்ச்ச பிறகு பரவாயில்ல. இன்னும் 3 நாளைக்கு தேய்ச்சி ஒத்தனம் கொடு, சரியாயிடும். ஆமா சுந்தரி, பயப்படாத, எல்லாம் சரியாகும். சரி சிஸ்டர், நீங்க சொல்றபடியே செய்றேன். ஆமா, பிள்ளைங்க எங்க? மூத்தவன் கொயர் பிராக்டிஸுக்கு போயிருக்கான், பொண்ணு பாட்டிய பார்க்க போயிருக்கா. சுந்தரி, சுவிகார பணம் கரெக்டா வருதா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கரெக்டா வருது. சரி, நாங்க அந்த தாத்தாவை பார்த்துட்டு வரட்டுமா? சரி சிஸ்டர், போயிட்டு வாங்க. நீங்க கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும். வாங்க அக்கா, எதிர் வீடு தான், அங்கதான் தாத்தா இருக்காங்க. இந்த வீடு தானா? தாத்தா, தாத்தா எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல தாயி, நீங்க வாங்கி கொடுத்த மருந்து மாத்திரை 3 நாளைக்கு இருக்கு. நல்லது தாத்தா, அந்த மருந்து மாத்திரைய கரெக்டா டயத்துக்கு சாப்பிடுங்க. பயப்படாதீங்க தாத்தா, எல்லாம் சரியாகும். கால் வீக்கமெல்லாம் குறைஞ்சிருக்கா? நாங்க 2 நாள் கழிச்சு வரோம். இன்னும் தேவையான மாத்திரை வாங்குவோம். சரியா தாத்தா? சரிதாயி. சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு வருதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரட்டுமா? நீங்க நல்லா இருக்கணும். வயசான காலத்துல நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் கடவுளை பார்க்குறேன். நீங்க நல்லா இருக்கணும் தாயி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க தாயி. அன்பு செய்து வாழும்போது